ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம கேட்ரிங் ஸ்டைலில் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா ஒரு 20 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதை வறுத்து விட்டுக்கலாம். நான் வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண தேங்காய், அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டு வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்டு எல்லாம் வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்தது இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 சின்ன சைஸ் பட்டை, 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டு அதையும் லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி கப்புக்கு மாற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு ஃபைன் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பார்த்திங்கன்னா இது போல் நல்லா ஃபைனான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மசாலா நல்லா ஸ்மூத்தாக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அப்போ தான் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு நமக்கு ஒரு ஸ்மூத்தான நல்ல ஒரு கிரேவி டெக்ஸ்சரில் கிடைக்கும். இல்லைன்னா அங்கங்கே திப்பியாக இருக்கிற போல் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு அதை அப்படியே வச்சிடுங்க. அடுத்தது கத்திரிக்காய் மேலே இருக்கிற காம்பு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு கத்திரிக்காயோடைய ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணாமல் நீங்கள் கத்திரிக்காவை 4 பீஸஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காவுமே கட் பண்ணி இந்த உப்பு தண்ணியில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் உப்பு தண்ணியில் சேர்த்துக்கிறதால கத்திரிக்காயோடைய கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் மேலே வச்சுக்கோங்க. கடாய் சூடாகி வந்ததுக்கப்புறமா ஒரு 100 mlக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. காரக்குழம்புன்றதால நீங்கள் நல்லெண்ணெயில் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணின கத்திரிக்காவை இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படின்றது கிடையாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டால் போதும். இப்போது கத்திரிக்காய் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்தது அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஜீரகம் கடுகு எல்லாமே நல்லா வெடித்து வரட்டும். வெடித்து வந்ததுக்கப்புறமா 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாவை 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க அந்த டைமில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். புளியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸை விட சின்ன அளவே புளி எடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுடைய புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் நீங்கள் புளி எடுத்துக்கலாம். புளியோட அளவு மீடியமான ஒரு டேஸ்ட்டுக்கு இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நான் சொன்ன அளவுக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம்.
சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலா பேஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிற மிளகாத்தூள் எல்லாமே வந்துட்டு பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் அதுக்கப்புறம் நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்குறதே வந்துட்டு இந்த மசாலா பேஸ்ட்டு தான். இந்த மசாலா வந்துட்டு எண்ணெயில் வதக்கும் போதே நல்ல ஒரு காரக்குழம்போடைய வாசனை வரும். பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு ரின்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்தது இது கூட வந்துட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா இந்த காரக்குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரக்குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குழம்பு வந்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு இது போல் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா குழம்பு வந்துட்டு நல்லா கொதிச்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு திரும்ப வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா குழம்பு வந்துட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழைகளை தூவி விட்டுடலாம். கொத்தமல்லியை சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம கத்திரிக்காய் வந்துட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்படின்னா கத்திரிக்காய் வந்து முழுசாக உடையாமல் நமக்கு இந்த மாதிரி குழம்புல போடும்போது கரெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான் buddies, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மேரேஜ் ஃபங்க்ஷனில் வைக்கிற போலவே கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காரக்குழம்புடைய டேஸ்ட் எக்ஸாக்டாக வந்துட்டு நம்ம கல்யாணத்தில் சாப்பிட்ற போல் அதே டேஸ்ட்டே தான் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை போலவே என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போலவே இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அவர் சேனல்.